பாக்கியம் பிறந்திருக்கிறாள். பயத்தோடும் மனப்படபடப்போடும் தான் தூக்கினேன். மெத்து மெத்தென்ற கம்பளி துணி சுற்றித்தான் கையில் தந்தார்கள். பார்த்து பார்த்து என்றார் அம்மா. மங்களான மருத்துவமனை விளக்கொலியில் ஒரு மயங்கி கிடக்கும் ராட்சச புழு போல அது நெளிந்தது. சரியாக பிடிக்காவிட்டால் கையிலிருந்து பாதரசம் போல நழுவி தரையில் கொட்டி சிதறிவிடும் போல இருந்தது. எனது வலது உள்ளங்கையில் கம்பளி சுற்றையும் ஊடுருவி அதன் உடலின் வெப்பம் வெதுவெதுத்ததை உணர முடிந்தது. இமையிலும் கன்னங்களிலும் இரத்தம் ஓடுவது இளஞ்சிவப்பு சாயம் பூசினார் போல் தெரிந்தது. உடலிலிருந்து பச்சை மண்ணின் மனம், பனிக்குட நீரின் எச்சங்கள் இன்னும் இருந்தன போலும். தலையின் ரோமங்களில் இன்னும் கூட பிசுபிசுப்பு. உதடுகள் விரிந்து கொட்டாவி விட்டது. ஒரு உலக அதிசயம் போல் நிகழ்ந்தது. ஒரு சிம்போனி போல் எங்கள் அனைவரின் வாய்களும் கொஞ்சம் பிளந்து மூடின. யார் உருவாக்கினார்கள்? நானா? என்னால் எப்படி முடிந்திருக்கும்? களிமண்ணை பிடித்து ஒழுங்காக உருண்டையாக்க தெரியாத நானா? பென்சிலால் நேராக கோடு போட தெரியாத நானா? இவளா? இதோ தலைமுடி கலைந்து சோர்ந்து போய் எதையோ பெரிதாக சாதித்துவிட்ட ஆணவத்தில் மருத்துவமனை கட்டிலில் சாய்ந்து கொண்டு விடாமல் புன்னகைத்து கொண்டிருக்கிறாளே, இவளா? எப்படி முடிந்திருக்கும்? இது என்ன, சாம்பார் செய்வது போல ஒரு கலையா? தனது வேலைத்தளத்தில் கம்ப்யூட்டரில் உட்கார்ந்து வண்ண வண்ணமாக கிராஃபிக்ஸ் வரைவாளே, அப்படி வயிற்றுக்குள் வரைந்தாளா? நன்றி வசந்தா என்றேன். எதுக்கு? தெரியாதவள் போல இன்னொரு தடவை விளக்கமாய் சொல்லேன் என்ற பாசாங்கு. என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க என்றாள். தொடர்ந்து எனக்கும் இந்த சாதனையில் சிறு பங்கு கொடுப்பவள் போல ஆதி என்றேன். ஆதியா? அது என்ன பேர்? நமக்கு முதல் குழந்தை இல்லையா? அதனால தான். அதோட வள்ளுவர் முதல் குரலிலேயே சொன்னார்ல, ஆதி பகவன் அப்படின்னு. ஆமாம், இப்படித்தான் பட்டிக்காடு மாதிரி பேர் வைங்க, எல்லோரும் சிரிப்பாங்க என்றார் அம்மா. ஆமாங்க, அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லோரும் கேலி பண்ணுவாங்க, நல்ல மாடர்னாக பேர் வைக்கணும் என்றாள் வசந்தா. இங்கே கொண்டா என்று குழந்தையை என் கையிலிருந்து பிடுங்கிக் கொண்டார் அம்மா. மேலும் என் கையில் இருந்தால் இன்னும் என்னென்ன கூத்து பண்ணி விடுவேனோ என்று பயப்பட்டார் போலும். நாளைக்கு நம்ம ஜோசியர் கிருஷ்ணனை போய் பார்க்கணும். அவர் நட்சத்திரம் கணிச்சு முதல் எழுத்து எடுத்து கொடுப்பார், அப்புறம்தான் பேர். அம்மா கண்டிப்பாக சொன்னார். உண்மைதான், ஜோசியர் மிகவும் நவீனமான ஜோசியர். நட்சத்திரம் எல்லாம் இப்போது கணிப்பது கம்ப்யூட்டரில் தான். அப்பாயின்மெண்ட் வைத்து தான் போய் பார்க்க முடியும். பேச்சு விளக்கமெல்லாம் இங்கிலீஷில் தான். அப்பாவின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தேன். அவர் தனக்குள் சிரித்து கொண்டது போல் இருந்தது. முதல் தடவையாக தந்தையான எனக்கு இந்த படபடப்பும் மகிழ்ச்சியும் அவருக்கு சிரிப்பை உண்டாக்கின போலும். அவர் என்னோடு 3 மக்களை பார்த்தவர். பேரன் பேத்தி கூட இதற்கு முன் என் அண்ணன் மூலம் பார்த்தாகிவிட்டது. குழந்தையை கையில் ஏந்திய அனுபவம் மனசில் இன்னும் ஈரமாக இருந்தது. இது சந்ததியின் தொடர்ச்சி, புதிய அத்தியாயம். நான் எழுதியிருக்கிறேன் என் அப்பாவின் தொடர்ச்சியாக, என் பாட்டன் போட்டனின் தொடர்ச்சியாக, ஆதி மனிதனின் தொடர்ச்சியாக, ஆதி குரங்கின் தொடர்ச்சியாக. ஆதி காலத்தில் பின்வெளி கதிரியக்கத்தில் கொதித்து கிடந்த விஷ கூழில் இருந்து உருவான முதல் மரபணுக்களின் இடையரா தொடரின் ஒரு சங்கிலி கண்ணாக இவள். ஆதி என்பது எவ்வளவு பொருத்தமான பெயர்! இத்தனை சாதாரணமாக அடிபட்டு போனதே. திடீரென்று நினைவு வந்து அப்பாவை பார்த்து கேட்டேன், ஏன் அப்பா, குழந்தையை தாத்தாவுக்கு கொண்டு காட்ட வேணாம்? ஆமாம், கொண்டு காட்டத்தான் வேணும். பார்க்க ஆசைப்படுவாங்க தான். எதுக்கும் அம்மாவையும் உன் பெண்டாட்டியையும் கேட்டுக்க என்றார். அப்பா ரொம்ப மாறிவிட்டார். அவருக்குள் இருந்த வெப்பம் முற்றாக வெளியேறிவிட்டது. எதை கேட்டாலும் எதுக்கும் உங்கள் அம்மாவை ஒரு வார்த்தை கேட்டுக்க என்பதை பாட்டாக போய்விட்டது. அப்பா ஒரு காலத்தில் வீருடன் இருந்தார். பெரியார் இயக்கத்தில் இருந்து ஜாதி எதிர்ப்பு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார். தமிழர் சங்கம் அமைத்து இந்தியர் என்ற மந்தைக்குள் தான் அடங்கியவனில்லை என்று காட்டி இருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பெயர் வைக்க நாள் நட்சத்திரம் பார்க்கவில்லை. அவருடைய அப்பா, என் தாத்தா, அவர் காலத்தில் சிங்கமாக இருந்தவர். ஐஎன்ஏயில் இருந்திருக்கிறார். நேதாஜியுடன் பிடித்த படம் இன்னமும் வைத்திருக்கிறார். கொஞ்சமாய் செல்லரித்து போன கருப்பு வெள்ளை புகைப்படத்தில் 3வது வரிசையில் தொப்பியே பெரிதும் தெரியுமாறு நிற்பார். காந்தி இயக்கத்தில் இருந்து கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு கைத்தடியினால் அடிவாங்கியிருக்கிறார். அவ்வாறெல்லாம் முறிக்க முடியாத என் முன்னோரின் முதல் ஆத்மாவை எங்கள் குடும்பம் ஏழ்மை நிலையில் இருந்து மத்திய தர பொருளாதார வர்க்கத்துக்கு எரிய பின் புதிய சமூக சூழ்நிலை முறியடித்து விட்டது. போராட்டங்கள் இல்லாத
சுகமான வாழ்க்கையில் நானும் என் சகோதரர்களும் தின்பதும் திரிவதுமாக ஆடு மாடுகள் போல் ஆகிவிட்டோம் என எனக்கு அடிக்கடி தோன்றும். சம்பாதிப்பதும் சந்தோஷிப்பதுமே எங்கள் வாழ்க்கையில் முதன்மை ஆகிவிட்டது போல தோன்றியது. நானும் என் அண்ணனும் தங்கையும் புதிய மலேசிய நாடு வழங்கிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு படிப்பில் உயர்ந்து விட்டோம். பட்டதாரிகளாக ஆகி பெரிய உத்தியோகங்கள் பெற்றோம். அண்ணன் தேசிய இடைநிலைப் பள்ளியில் அறிவியல் பிரிவில் சேர்ந்து புதிய புதிய மலாய் ஆங்கில அறிவியல் தொடர்களை வீட்டுக்கு கொண்டு வர ஆரம்பித்த போதே அப்பாவின் ஆளுமை சரிய தொடங்கிற்று. நானும் தங்கையும் தொடர்ந்து தேசிய பள்ளிகளுக்கு போக வீட்டுக்குள் எங்களுக்குள் ஆங்கிலம் பேச ஆரம்பிக்க அம்மாவும் விரைந்து ஆங்கிலம் கற்றுக்கொண்டார். இலக்கணத்தை முற்றாக புறக்கணித்து கருத்தை புரிய வைப்பதையே முதன்மையாக கொண்ட வேடிக்கை மொழி அவருடைய ஆங்கிலம். நாங்கள் சிரித்து கேலி பண்ணினாலும் எங்களோடு சேர்ந்து சிரித்து கலந்து கொண்டார். அப்பாதான் அதில் கலந்து கொள்ள முடியாமலும் விருப்பம் இல்லாமலும் தன்னை கொஞ்சம் தனிப்படுத்தி கொண்டார். எங்கள் குடும்பம் அன்பான குடும்பம்தான். யாருக்கும் எந்த குறையும் இல்லை. அண்ணன் ஒரு பொறியாளர், தங்கை ஒரு தேசிய ஆரம்ப பள்ளிகள் துணை தலைமை ஆசிரியை. வெவ்வேறு ஊர்களில் குடும்பத்தோடு இருக்கிறார்கள். நான் ஒரு பொருளகத்தில் நிதித்துறை இயக்குனர். பெற்றோருடன் தங்கிவிட்டேன். அப்பா என்னை மட்டும் உடன் வைத்து கொண்டு தமிழும் பண்பாடும் சொல்லிக் கொடுத்தார். என்ன காரணத்தாலோ எனக்கும் அதில் பிடிப்பு வந்தது. என் மேற்கல்வியோடு இவற்றையும் விடாமல் பற்றி கொண்டேன். நன்கு படித்தவளும் கம்ப்யூட்டர் கற்றவளுமான என் மனைவியும் குடும்பத்திற்கு அணிகலனாகத்தான் வந்து சேர்ந்தார். மாமனார் மாமியாரோடு ஒத்துப்போய் குடும்பம் நடத்த கற்றுக்கொண்டாள். என்ன ஒரு சராசரி மலேசிய இந்திய மத்திய தர வர்க்க குடும்ப மதிப்பீடுகளுக்கு குடும்பம் முற்றாக மாறிவிட்டது. வீட்டில் ஆங்கிலம் அதிகம் புழங்கிற்று. பொங்கல் கொண்டாடுவது போய் தீபாவளியே முக்கிய பண்டிகை ஆயிற்று. அம்மா தீவிரமாக கோயிலுக்கு போக ஆரம்பித்து விட்டார். சில சாமியார்களின் அதிதீவிர பக்தையானார். அம்மாவை பார்த்து வசந்தாவும் பல ஆரிய பண்டிகைகளுக்கு விரதம் இருக்க ஆரம்பித்து விட்டாள். இப்போது ஒரு வர்த்தக நிறுவனம் வானொலியில் தீவிரமாக விளம்பரம் செய்து விற்று வரும் ஒரு அட்டைப்பெட்டியில் நவீனமாக அடைத்து விற்கும் சுலபத்தில் எந்த சிறிய அறையிலும் அடங்கிவிடும் ஹோமகுண்டத்தை வாங்கி ஹோமம் செய்து வருகிறாள். மாமியாரும் மருமகளும் ரொம்ப ஒற்றுமை. அப்பாவோ நானோ இது பற்றி ஒன்றும் சொல்ல முடிவதில்லை. ஆமாம், இந்த விடப்புத்தான் உங்களுக்கு தெரியும். யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த குடும்பம் 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்குதுன்னா அது நாங்கள் கோயிலுக்கு போக வர இருக்கிறதுனால தான். குடும்பம் நல்லா இருக்கிறது சாமி கும்பிட்றதுனால தான், தெரிஞ்சுக்குங்க என்று அம்மா தூக்கி எறிந்து விடுவார். எதிர்த்து பேசி அழுத்து விட்டோம் அப்பாவும் நானும். பெண்கள் ஏதாகலும் சில நம்பிக்கைகளை தீவிரமாக பற்றி கொண்டிருக்க ஆசைப்படுகிறார்கள். ஆரிய நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் எதிர்த்து பிரச்சாரம் செய்யலாம். ஆனால் அதன் இடத்தில் வேறு என்ன நம்பிக்கைகளை சடங்குகளை வைப்பதென்று எங்களுக்கும் தெரியவில்லை. சுற்றியுள்ள மத்திய தர வர்க்கம் தமிழ் திராவிட அடிப்படையில் இருந்து விலகி இந்து போர்வியில் உள்ள ஆரிய சடங்குகளை பற்றி கொண்டிருக்கும் போது அம்மாவும் மனைவியும் அந்த நீரோட்டத்தில் உற்சாகமாய் தவழ்ந்து நீந்த நானும் அப்பாவும் வேடிக்கை பார்ப்பவர்களாக ஆகிவிட்டோம். நாங்கள் இருவருமே ஆணாதிக்கவாதிகள் இல்லை. அவர்களை அடக்கி தடுக்க முடியவில்லை. தாத்தா பாட்டியை இழந்த பின் எங்களோடு தான் இருந்தார். ஆனால் வயதாகும் காலத்தில் தன் நினைவுகள் தப்பி தப்பி போய்த்தான் பிறருக்கு தொல்லையாகி வருவதை தெரிந்து கொண்டவுடன் தான் தனியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அவரே ஒரு நண்பர் மூலம் ஒரு முதியோர் ஆசிரமத்தை கண்டுபிடித்து போய் சேர்ந்து விட்டார். அப்பா வேண்டாம் என்று தடுத்து பார்த்து அழுத்து போய் விட்டு விட்டார். இப்போது தாத்தா சுகமாகத்தான் இருக்கிறார். நினைவு மட்டும் போகும் வரும். அவர் இருக்கும் இடத்தில் அவரை இதமாகவும் கனிவாகவும் கவனித்து கொண்டார்கள். அப்பாவும் அவருக்கான எல்லா செலவுகளையும் கட்டி கையிலும் பணம் கொடுத்து வந்தார். அடிக்கடி போய் பார்ப்பதும் உண்டு. அம்மாவுக்கும் வசந்தாவுக்கும் தான் தாத்தாவை பிடிக்காது. கடந்த சில ஆண்டுகளாகவே அவர்களை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் முகங்களை மறந்துவிட்டு யார் இந்த பொம்பளைங்க என்று அவர் கேட்பது அவர்கள் இருவருக்கும் பெரும் அவமானமாக இருந்தது. இப்போதைக்கு என் மனதில் ஆதிதான். இன்னும் ஓரிரு நாட்களில் பேர் தெரிந்துவிடும். நல்ல குடும்பத்தில் தான் வந்து பிறந்திருக்கிறாள். அன்பாகவும் பண்பாகவும் வளர்க்கப்படுவாள். ஆனால் காலச்சூழல் இவளை எந்த கரைக்கு கொண்டு சேர்க்கும் என்பது யாருக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் பின்னால். இப்போது அவளை அந்த முதுகிழவருக்கு காட்ட வேண்டும். பார் தாத்தா, உன் பூட்டப்பிள்ளை, உன் வம்சத்தின் புதிய தளிர் பார், கைகளில் ஏந்திக்கொள். புஷ்பலதாவுக்கு அப்படித்தான் ஜோசியர் பெயர் வைத்து கொடுத்திருந்தார். பூவை பனியினால் போர்த்தது போல மெல்லிய பட்டில் ஒரு சட்டை வாங்கி போட்டிருந்தோம். புஷ் என்றும் அவளை கூப்பிட்டோம். பால் வாசனையும் மூத்திர மல வாசனைகளும் அதன் பின்னர் புஷென்ற பவுடர் வாசனையுமாக எப்போதும் ஏதாவது ஒரு வாசனையுடனேயே இருந்தாள். மனைவியும் பெரும்பாலும் அதே வாசனைகளுடன் தான் இருந்தாள். அவளை தூக்கி வைத்து கொள்ள போட்டி போட்டு கொண்டோம். அப்பா அப்படியாக முந்திக் கொள்ளவில்லை. மடியில் கொண்டு போட்டால் கொஞ்சுவார்.
எனக்கு வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அவளை தூக்கி வைத்து கொள்ள வேண்டும் என்றே தோன்றும். சும்மா சும்மா தூக்காதீங்க, உடம்பு சூடு ரொம்ப ஆகாது என்று வசந்தா என்னை கண்டிப்பாள். தாத்தாவுக்கு அவளை கொண்டு காட்ட வேண்டும் என்னும் ஆசை நிறைவேறாமல் இருந்தது. அம்மாதான் தள்ளி வைத்தார். இப்ப என்ன அவசரம், பிள்ளைக்கு கொஞ்சம் தெம்பு வரட்டும், அப்புறம் காட்டலாம் என்றார். கிளம் இருக்கிற இடத்துல என்னென்ன நோய் நொடுங்கி இருக்கோ, பச்சை பிள்ளைக்கு தொத்திக்கிச்சுனா என்று மறைவில் அவர் பேசியதை கேட்டேன். எனக்கும் கூட கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. ஆனால் இத்தனை மில்லியன் ஆண்டுகளாக மனிதனிடம் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்திருப்பது இதையெல்லாம் வென்றுதானே என்ற நம்பிக்கையும் இருந்தது. ஏதோ இந்த பிள்ளைதான் மிக அதிசயமான பிள்ளை என்பது போல் அம்மா பேசுகிறார். ஆனால் தாத்தாவை பார்த்து புஷ்பலதா பிறந்திருக்கும் செய்தியை தெரிவித்தோம். தாத்தா வெறுமை நிறைந்த கண்களுடன் மிகவும் உன்னிப்பாக கேட்டுவிட்டு அப்பாவை பார்த்து, உனக்கு பிள்ளை பிறந்திருக்கா என்று கேட்டார். இல்லப்பா, இவனுக்கு, கதிரேசனுக்கு முதல் பிள்ளை என்றார் அப்பா. என்னை பார்த்து எங்க பிள்ளை என்று கேட்டார். வீட்டில் இருக்கு தாத்தா என்றேன். என்ன பிள்ளை? பெண் பிள்ளை. தாத்தா கொஞ்சம் யோசித்தார். அப்புறம் எனக்கு காட்ட மாட்டியா என்றார். காட்டுறேன் தாத்தா, கொஞ்ச நாள் போகட்டும் என்றேன். 1 மாதம் கழிந்தவுடன் தாத்தாவை கொண்டு வந்து காட்ட முடிவாயிற்று. சுத்தமாக சவரம் செஞ்சுக்கிட்டு வர சொல்லுங்க என்று எச்சரிக்கை விடுத்துத்தான் அனுப்பினார் அம்மா. தாத்தாவை அழைத்து வர நானும் அப்பாவும் போனோம். எங்களை கண்டவுடன் ஏன் பிள்ளையை கொண்டு வந்து காட்டலை என்று கேட்டார். அவருக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இருந்தது. மகிழ்ச்சியாக இருந்தது. இதோ உங்களை கொண்டு போகத்தான் வந்திருக்கிறோம் தாத்தா, வாங்க போய் பார்க்கலாம் என்றேன். தாத்தாவுக்கு சுத்தமாக சவரம் செய்துவிட்டு சலவை ஆடைகள் அணிவித்து காரில் ஏற்றிக்கொண்டு வந்தோம். வீடு வந்து சேர்ந்ததும் அவரை கைப்பிடியாக இறக்கி கொண்டு வந்தோம். அம்மா வாசலில் நின்று வாங்க மாமா என்று வரவேற்றார். இது யாரு என்று தாத்தா கேட்டார். உங்க மருமகள் தெரியலையா என்று அப்பா சிரித்து கொண்டே சொல்ல அப்பாவை உட்கார வைத்தார். அம்மாவுக்கு கோபம் வந்திருக்கிறதா என்று பார்த்தேன். அப்படி தெரியவில்லை. தாத்தா வந்ததில் அம்மா மகிழ்ந்தது போல்தான் காணப்பட்டார். முகத்தில் சிரிப்பு மாறாமல் இருந்ததில் அது தெரிந்தது. வசந்தா, குழந்தையை கொண்டாந்து மாமா மடியில் போடும்மா, பெரியவங்க ஆசீர்வதிக்கட்டும் என்றார். எனக்கு ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. வசந்தா குழந்தையை ஏந்தி வந்து தாத்தாவின் மடியில் போட்டாள். தாத்தா கைகளை கூட்டி கொஞ்சம் அணைத்தபடியே பிடித்து கொண்டார். நான் பக்கத்திலேயே உட்கார்ந்து குழந்தை தவறிவிடாமல் இருக்க பார்த்து கொண்டேன். புஷ்பலதா முஷ்டிகளை மடக்கி கொண்டு தாத்தாவின் முகத்தை வைத்த கண் வாங்காமல் முறைத்து பார்த்தாள். தாத்தாவும் கொஞ்சமும் புன்னகை இல்லாத முகத்தோடு தன் தடித்த கண்ணாடிகளோடே அவளை திருப்பி முறைத்தது போல் இருந்தது. குழந்தையை ஆசீர்வதிங்க தாத்தா என்றாள் வசந்தா. நல்லா இருக்கட்டும் என்றார். தனது விரல்களால் குழந்தையின் கையை பிடித்து பார்த்தார். திரை விழுந்த தோல், சுருங்கிய ஜீவன், பற்றிய கருத்த விரல்கள், பச்சை ரத்தம் ஓடும் சிவந்த தளிர் விரல்களை பற்றி இருந்தன. அந்த முரண்பாட்டின் பொருள் என்ன என்று நான் எனக்குள் தேடிக்கொண்டிருந்தேன். புஷ்பலதா சட்டென்று முஷ்டியை விரித்து தாத்தாவின் ஒரு விரலை பற்றி கொண்டாள். தாத்தா முதன்முறையாக புன்னகை செய்தார். புஷ்பலதா பதிலுக்கு சிரித்தாள். எங்கள் எல்லோர் உதடுகளும் மீண்டும் ஒரு சிம்பொனியின் வாத்தியங்கள் போல விரிந்தன. என் பாக்கியம், என் பாக்கியம் என்றார் தாத்தா. என் குழந்தை தாத்தாவுக்கு பெரிய பாக்கியமாக தெரிவது எனக்கு பெருமையாக இருந்தது. பாக்கியம்ங்கிறது எங்கள் அம்மா பேர் என்றார் அப்பா. எனக்கு ஞாபகம் வந்து ஓ என்றேன். தாத்தா கொஞ்ச நேரம் இருந்து நாங்கள் வற்புறுத்த காப்பியும் இனிப்பு பலகாரங்களும் சாப்பிட்டார். ஒரு முறை வசந்தாவை உற்று பார்த்தபோது அவளாக முந்திக் கொண்டு சொன்னால், யாருன்னு பார்க்குறீங்களா தாத்தா, நான் தான் பிள்ளைய பெற்றவ, எனக்கு தெரியும், பிள்ளைக்கு பாக்கியம்னு பேர் வை என்றார். வசந்தா கொஞ்சம் விழிக்க அம்மா சொல்லி கொடுத்தார். சரின்னு சொல்லு, சும்மாதான், தாத்தாவை தமாஸ் பண்ண. புஷ்பலதா பாக்கியமாக முடியாது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். சரி தாத்தா என்றாள் வசந்தா. தாத்தாவை மீண்டும் கொண்டு அவரது அறையில் சேர்த்தோம். அப்பாவை பார்த்து பிள்ளைக்கு கொடுக்கணும்னு ஒரு சாமான் எடுத்து வச்சேன். அப்போ கொண்டாட மறந்து போச்சு, கொஞ்சம் இரு என்று அலமாரிக்குள் சென்று துளாவி தேடி ஒரு தடித்த கவர்கூட்டை எடுத்து கொடுத்தார். என்ன அப்பா இது? பிரித்து பார்த்தபோது 100 வெள்ளி நோட்டுகளாக ஆயிரக்கணக்கில் பணம் இருந்தது. ஏது அப்பா இவ்வளவு பணம், ஏன் கொடுக்குறீங்க
நீ கொடுத்த பணம்தான் சேர்த்து வச்சிருக்கேன், பிள்ளைக்கு கொடு, நல்லா வளர்த்து எடு என்றார். நான் சொன்னேன், வேணாம் தாத்தா, என்கிட்ட பணம் இருக்கு, பிள்ளையை வளர்த்து எடுக்க அது போதும் என்றேன். போதுமா? எவ்வளவு பணம் போதும் என்று கேட்டார். எனக்கு சொல்லத் தெரியவில்லை. பரவாயில்லை தாத்தா, உங்கள் செலவுக்கு வச்சுக்குங்க என்றேன். எனக்கு என்ன செலவு? எல்லாம் தான் உங்கள் அப்பா கொடுக்குறாரே, எனக்கு இனி செலவு இல்லை, பாக்கியத்துக்கு கொடு. கடைசி வரை திரும்ப வாங்கி கொள்ளவில்லை. வீடு வரும்போது அப்பா காரில் பேசாமல் வந்தார். நான் புஷ்பலதா அலையாஸ் பாக்கியத்தின் பெரும் பரிசை எண்ணி மகிழ்ந்தவாறு வந்து கொண்டிருந்தேன். அவளுக்கு இந்த பரிசின் மகிமை புரியுமா? கையில் கொடுத்தால் ஆசையோடு வாங்கி கொள்வாளா, அல்லது கசக்கி வாயில் போட்டு மெல்லுவாளா? குழந்தை 100 வெள்ளி நோட்டை வாயில் போட்டு மென்று எச்சில் படுத்துகிற காட்சியை கற்பனை செய்து கொண்டு எனக்குள் சிரித்து கொண்டேன். இனி ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க என்றார் அப்பா. என்ன சொன்னீங்க அப்பா? அப்பாவுக்கு அம்மாவோட நினப்பு வந்துடுச்சு, இனி ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க என்றார். பதில் ஏதும் சொல்லத் தெரியாமல் அமைதியாக காரோட்டினேன். நன்றி.